ராகுல், உனக்கு அவதார புருஷர்களுடைய கதை தெரியுமா? அது ஒன்று சொல்கிறேன். இப்போ ரெடி பண்ணிருக்கேன். இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நீ எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆஹ் இது இதெல்லாம் கரெக்டாக தானா அப்படிங்கிறத அதுக்கப்புறமா சொல்லு, ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஒரு குட்டி புக்கு ஒன்று போட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணு. இந்த நாரவானா ரேவன், ஓகேவா? ரேவன்னா அந்த அண்டங்காக்கா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன் அண்டங்காக்கா? சாதாரண லோக்கல் காக்காலாம் வந்து உள்ளுக்குள்ளேயே தான் சுற்றின்னு இருக்கும். அண்டங்காக்கா தான் வந்து கண்டம் விட்டு கண்டம் தாண்டும். அதனால அது ரேவன், ஓகேவா? ஃபுல்லாக டார்க்காக பிளாக் கலரில் இருக்கும்ல. அந்த நரவானால இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது வெறும் காக்காவை மட்டுமே நம்ம பார்க்குறதா இருந்தால் அந்த காக்காவை மட்டுமே சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சில கேரக்டர்ஸ் அப்படியே அதாவது ரொம்ப கற்பனையாக மித்தலாஜிக்கலாக சொன்ன சில கேரக்டர்ஸ் தான். எப்போவுமே ராமர் சீதா கதையே வச்சு சொல்லின்னு இருப்பாங்க. அவர் வந்து லேண்ட் விட்டு அவர் வந்து கல்யாணம் ஆனவுடனே ஹனிமூனுக்கு போயிட்டு வந்து வளம்லாம் அவர் நாட்டுக்கு திரும்ப கொண்டு வந்தார் அப்படின்ட்டு. இதை வந்து வேற மாதிரி கொஞ்சம் ரொம்ப யாரும் அங்கே போகக்கூடாது அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அப்படிங்கிறதுக்காக சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அங்கே பெரிய பெரிய இதெல்லாம் நடந்துச்சு, அசுரன் வந்தான், இது பண்ணான் அது பண்ணான் அப்படின்னுலாம். இப்போ நாம் வந்து வேற கதை வந்து வேற ஆங்கிளில் யோசிக்கலாம். இப்போ வந்து சூர்பனகை, அது வந்து ராவணனுடைய தங்கச்சி. சூர்பனகை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, சீதை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூர்பனகை தான் வந்து அந்த ராமர் மேலே ரொம்ப பிரியப்பட்டதா சொல்லுவாங்க. அப்போ சீதாவை கல்யாணம் பண்ண உடனே சூர்பனகைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால தான் அந்த ராமாயணம்லாம் அந்த மகாபாரதம்லாம் நடந்துச்சுலாம் அப்படின்ட்டுலாம் கதையெல்லாம் விட்டுருப்பாங்க. அதாவது வேற ஒருத்தரோட சிஸ்டர் வந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது அவர் வந்து வேற ஒருத்தவங்க வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அந்த பெரிய பேட்டிலே ஆயிடுச்சு, பயங்கர ஃபைட்லாம் ஆயிடுச்சு, சரியான பயங்கர சீன்லாம் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து என்னன்னா, ராம் ராவணன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா ஒரு கிங்டமை எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, ராமருக்கு வந்து வெறும்னே சேர் போட்டால் அதில் உட்கார தான் தெரியும். அவர் ரொம்ப ஜென்டிலான ஒரு மனுஷன். அவர் வந்து சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆள் மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ்லேயே. ராவணனுடைய இதில் எப்படின்னா ஹார்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஹார்ட் கோர் டெவலப்மெண்ட்டு, அஸ்திவாரம் வந்து ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து ராவணன். சரி, இப்போ அந்த சூர்பனகைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சூர்பனகை வந்து ஃப்ளைட் பிடிச்சி லங்காவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அது வந்து இந்த இதெல்லாம் கடலெல்லாம் தாண்டி அதுக்கு வந்து அந்த பக்கம் போகணும் அப்படின்னும் போது, ஏன்னா அதுக்கும் வந்து ராமர் இருக்கிற இடம் தான். சீதா வந்து நில வழிவில் போனாலோ, நான் பறந்தே போகிறேன். ஏன்னா ராவணனுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க, 10 தலை இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அவனுடைய சிந்தனைகளும் அவனுடைய தவ வலிமையும் அவ்வளோ இருக்கக்கூடியது. அவனுடைய உடம்பு சரீரம் ஒன்றாவே ஒரே ஒரு சரீரமாக இருந்தாலும் அவன் வந்து 10 வகையிலையும் சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு நபர். அதனால தான் அதை வந்து 10 தலை. அவன் சில பேர் சொல்லுவாங்க அவனுக்கு வந்து ரொம்ப திமிரு, ஹெட் வெயிட் ஜாஸ்தி அப்படின்ட்டு. ஆனால் அவனுடைய கலைகள் வந்து நிறைய அவனுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தான். நிறைய கலைகளில் வந்து மக்களுக்கு ஏற்ப எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அவன் வந்து செஞ்சு கொடுத்தான். அவங்களுடைய உதவி அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்களை வந்து சிந்தனைக்கு ஆட்படுத்தி அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப அவன் வந்து உதவி செஞ்சுருந்தான். ஸோ அப்போ சரீரம் ஒன்று தானே இருக்குது. அப்போ 10 தலையை வச்சு என்ன பண்ணுறது? அந்த தங்கச்சியும் வந்து பறந்துடுச்சு. அந்த கூட இருந்தால் கூட கொஞ்சம் ஹெல்மெட் மாற்றி மாற்றி கொடுத்துருந்துருக்கோம். இவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயங்கர ஒரு கஷ்டமாக இருக்குது. யார் தேடி போவா? அண்ணன் தான் தேடி போவார் தங்கையை. தங்கவே இல்லை. தங்காமலே அவள் வந்து போயிட்டா. அப்படின்னும் போது அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அவன் வந்து போகிறான். அதனால தான் அவன் வந்து லங்காவுக்கு போகிறான். அவன் வந்து லங்காவில் வந்து ஏற்கனவே இருந்தவன் கிடையாது. ஏன்னா ராமர் அங்கே போயிருக்கும் போது அவன் ராவணன் வந்து அங்கே இருக்கிறதுக்கு அவனுமே விரும்பி இருக்க மாட்டான்.
ராமர் வராரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த பக்கமாக வந்துட்டுருப்பான். ஸோ அவனுக்கு ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் தான் இருக்க முடியும் ராஜாவா, 2 பேர் வந்து ராஜாவா இருக்க முடியாது. அது ஒரு ஸ்கொயர் ஃபுட்க்கு உண்டான கணக்கு இல்ல. அதனால இந்த பாத ரட்சலுலாம் வந்து எப்படி அதை சரி பண்ண முடியும்? தலை வேணா 10 வச்சுக்கலாம். ஆனால் உடம்பு சரீரம் வந்து ஒரு சரீரமாக தானே இருக்கு. இங்கேருந்து ஒரு கால் வச்சு இன்னொரு கால் நம்ம தாண்ட முடியுமா? கண்டத்தோட கண்டம் தாண்ட முடியுமா? அவங்க போனதே வந்து ரொம்ப ஒரு பெரிய கதையாக சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய காவியமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவர் திருமணமாகி அவர் வந்து நாடையும் அவருடைய கிங்டமையும், ஏன்னா அப்போ இல்லைன்னா ஃபுல்லாக பப்ளிக்கோடைய டார்ச்சராகவே இருக்கும். அவருடைய பர்சனல் லைஃப்பில் ஒன்றுமே இருந்திருக்காது. சீதாவை பற்றி அவர் அறிஞ்சிருக்க முடியாது. வந்து ராமருக்காக தான் காத்திருந்தாங்கிற டெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து போட்டிருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு பெரிய சரித்திரம்லாம் அவன் வந்து படைச்சிருக்க முடியாது இல்லையா? அதுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு கதை நடந்துச்சு. சரி, இப்போ எனக்குடைய ஒரு இதில் எனக்கு எப்படி அதை வந்து நான் நியாயப்படுத்த நினைப்பேன்னா, ராமர் வந்து மனுஷனாக இருந்தார். அது ஒரு சீதைக்கு வந்து திருமணம் பண்ணி ஒரு நாடை எப்படி அதை வந்து நிர்வகிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறைகளுக்கு ஏற்ப அவர் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. லக்ஷ்மணனை அவர் தம்பியாக வந்து கூட அனுப்புகிறாங்க. பரதனை வந்து நாட்டை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, அது வரைக்கும் பரதன் தான் வந்து ராமர் வந்து திரும்பவும் யாரும் ஒன்றும் எடுத்துக்கல. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்குள்ளே தானே இருக்கிறாங்க. நாடும் காடும் எங்கேயும் மறைஞ்சு போயிடல. அவங்க பரதன் வந்து வெயிட் பண்ணுவார் ராமர் திரும்பி வர்றதுக்காக. அந்த வனவாசம் போய், ஏன்னா நாட்டில் இருக்கிற மனுஷங்கக்கிட்டேயே சுரண்ட முடியாதுல்ல. நீ கொடுப்பா, நீ கொடு, நீ கொடு, நீ எவ்வளோ மொய் எழுதுற, இந்த இப்போ திருமணம் ஆயிடுச்சு, என்னை கொடுன்னு அவர் கேட்டுன்னு இருக்க முடியாது. அதனால அவர் புது இடம் போய் அங்கே இருக்க வளத்தை வந்து என்ன வந்து திரும்ப நாட்டுக்கு சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போனாங்க ஃபேமிலியாக. ஒரு குடும்பமாக என்ன தேவைப்படுமோ, ஒரு நாட்டுக்கு என்ன தேவைப்படுமோ அதுக்காக வந்து அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து தவத்தோட இதுலேயும் தனிமையான ஒரு வாழ்க்கையிலையும் என்னென்னலாம் அவங்களுக்கு வேண்டியவைகள் இருந்ததோ அதை வந்து பரிபூர்ணமாகணுங்கிறதுக்காக இருந்திருப்பாங்க சில காலத்துக்காக. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த சூர்பனகை வந்து ராமனை வேற தேடிட்டே போயிடுச்சு அப்படின்னா, இந்த ராவணன் வந்து என்ன பண்ணுவான்? 10 தலை தான் வச்சுருக்கான். அப்போ தான் வந்து விஷு அப்படிங்கிறதுல விஷ்ணு அவதாரத்தில் ராமர் ஒரு அவதாரம். விஷ்ணுவா வந்து, ஏன்னா ராவணனுக்கும் அவருங்க இது இருக்குல்ல, ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்வாங்க. இப்போ இவர் கோபாலன், அப்புறம் வந்து கிருஷ்ணன், ராமன் அப்படின்ட்டு நிறைய ஒரு இதை சொல்லுவாங்க. ஒரு ஒரு பெரிய ஒவ்வொருத்தருடைய வாழ்வுக்குண்டான அந்த ஒரு சில வரலாறெல்லாம் இங்கே இதில் வந்து எழுதியிருக்கிற அந்த சிம்பாலிக்காக அவங்க ஏற்கனவே பதிய வச்சுருந்த அந்த 10 அவதாரம் தசாவதாரத்தில் சிம்பாலிக்காக கொடுத்துருந்ததில் அது என்ன கானடேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இது எல்லாமே வந்து ஒரு ஒரு அவதாரமாக சொல்லுவாங்க. ஒரு அவதாரத்தில் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கு அப்படின்ட்டு. அதாவது ஒரு 10 அவதாரம் வந்திருக்கு, 10 ஜென்ரேஷன் வந்துச்சு. அந்த 10 ஜென்ரேஷன் அப்படின்ட்டு என்னென்னமோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த போர் அப்படிங்கிறது அந்த ஒரு பெரிய ஒரு பன்றி, அந்த அதுக்கு என்ன ஒரு விஷயம், பெருச்சாளி கூட சொல்லலாம். ஆனால் இந்த போர் அப்படிங்கிறத பன்றிக்கு உண்டான ஒரு விஷயந்தான். இது வந்து என்ன, அதுக்கு வந்து டஸ்க் இருக்கும். அந்த டஸ்கில் வந்து அதோடைய அந்த மண்ணை அது இது பண்ணி மூவ் பண்ணும், தோண்டி அதில் வந்து வழி செய்யறதுக்கு உண்டான ஒரு விஷயம். இப்போது நிறைய இடங்களில் வந்து காட்டு பகுதிகளில் இதில் போகிற இடங்கள்லாம் வந்து மனுஷன் வந்து ரிவருக்கெல்லாம் இது போடுறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் வந்து அதோட குவாலிட்டிஸில் உலகத்தில் எந்தெந்த இடத்துல அதுக்கு வழிவகை செய்யணுமோ அந்தந்த இடத்துல அந்த ஏர்த்தை வந்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு வலிமை கொண்ட ஒரு சில இது இருக்குது. அதோட பிளெஸ்ஸிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஒரு விஷயம். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு இருக்கணும். ஏன்னா இந்த ஏர்த்தில் வந்து எது மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது வந்து குளோபல் லெவலில் நம்மளுக்கு குளோபே
அது வந்து மூவ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இதில் அது சொல்கிறாங்க. டர்ட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அது தண்ணிலையும் இருக்கும் ஆம்ஃபிபியனு. அதுக்கப்புறம் அதோடைய இந்த ஷெல் எப்படி இருக்குது, அந்த ஷெல்லையும் அது தாங்கிண்டு அதை நீர்நிலையிலையும் வாழ்ந்து அதுக்கப்புறமா அந்த மண்ணில் வந்து அந்த ஷோரில் வரும்போது அந்த ஷோர்லேயே அது காலம் ஃபுல்லாக தங்குறது கிடையாது. அதோடைய எக்கை வந்து இது எப்படி வழிவகை செய்தோ இது மண்ணில் தான் கொண்டு வந்து அது உண்டான வழிகளை செய்வோம். அந்த எக்கை அப்படியே போட்டு போகாது. அந்த மண்ணை வந்து தோண்டி திரும்பவும் அதை வந்து ஒரு இது மாதிரி பெசிலிக்கா மாதிரி ஆக்கி அதை வந்து இது பண்ணி அந்த மேலே வந்து மூடிடுது. அந்த மண்ணெல்லாம் மூடிட்டு தான் போகிறது. அது தண்ணியில் திரும்பவும் அது பொரியிற வரைக்கும் அங்கேயே காத்துட்ருக்கிறது இல்லை, அது திரும்பவும் போயிடும். இதுவே தான் இது வந்து உருவாகி அதுக்கப்புறமா திரும்பவும் அது நடக்க ஆரம்பித்த பிறகு அதுவும் வந்து தண்ணியில் போகும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஆச்சரியத்துக்கு உண்டான ஒரு விஷயந்தான். இயற்கையோட அது எப்படி அந்த கடல் சார்ந்து இருந்தால் கூட திரும்பவும் அது மண்ணில் வரும்போது இது எவ்வளோ ஒரு ஜென்ரேஷனே அது உருவாக்கும் போது அது நம்பி திரும்பவும் போகிறது. திரும்ப கடல் வந்து அதோடைய இதை வந்து கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது. ஹார்ஸ்க்கு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, எனர்ஜி ஃபுல்லாக வந்து அதோடைய ஸ்பீடு, அதுக்கப்புறம் அதோடைய வெராசிட்டி, எவ்வளோ அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்டாமினா இருக்கும். ஹார்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இன்ஜின் எல்லாம் கூட ஹார்ஸ் பவர்லேருந்து தான் சொல்கிறாங்க. வண்டி ஓடுறக்கூடிய ஸ்பீடு கூட சிசி எத்தனை சிசின்னு சொன்னால் கூட அதோடைய இது வந்து ஹார்ஸ் பவரில் தான் சொல்கிறாங்க. அதோடைய மூவிங்கு ஸ்பீடுக்கு உண்டான அந்த ஒரு விஷயம். அப்போ ஃபிஷ்ஷுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குது, நேவிகேட் பண்ணக்கூடியது. அண்டர் சீஸும் சரி, ஓவர் சீஸ் அபவ் த சீஸும் சரி, அண்டர் த சீஸ் எவ்வளோ ஆழம் போனாலும் மேலே பரப்பில் வந்தாலும் மேலே வானளவில் அது வந்து பார்க்குறதுக்கும் அது வரும். அடியிலையும் மண் அடி வரல போகக்கூடிய லெவல்லையும் அது போகும். ஃபுல்லாக வந்து நேவிகேஷனுக்கு வந்து ஃபிஷ்ஷோடைய ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான சில இன்ஸ்டிங்க்ட்ஸ் இது வந்து அந்த அவதாரத்தில் ஹியூமனாக இருக்கக்கூடியதில் இந்த மாதிரியான சில விவரங்கள் வந்து நம்மளுக்கு மனுஷனாக இருக்கவங்களுக்கும் அதை வந்து சிந்திக்கும் போது அது ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். இதோட பிளட்டெல்லாம் உள்ளே புகுத்துக்கிறது இல்லை, இதெல்லாம் அடித்து போட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை. இது வந்து இதோடைய எப்படி இது யோசிக்குது, இதோட சிந்தனைகளில் எப்படி செயல்படுதுங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுக்குமே வந்து அதுக்குண்டான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அதுங்கக்கிட்டேருந்து கற்றுண்டோம். அது எவ்வளோ நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்கு அப்படிங்கிறது. இதே ஃப்ளார் கான்ச்சை வந்து ஏன் சொல்கிறாங்க, இந்த இந்த கமலம் அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு நம்மளுக்கு இந்த தொப்புள்லேருந்து நம்மளுக்கு அந்த லங்ஸ் வழியாக சுவாசிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மூச்சுக்கு உண்டானது, அந்த ஃப்ளாருக்கு உண்டான வாசம் கூட நம்ம பார்க்குறோம்ல, பிரெத்து நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இந்த இதில் ரெண்டுத்தையும் வந்து ஒரு சிம்பாலிக்காக சொல்லுவாங்க, ஃப்ளாரும் கான்ச்சும். இந்த ஃப்ளார் வந்து வாசனை எப்படி நம்ம வாசனை நம்மளுக்கு தெரிய வருது, நம்ம சுவாசம் எப்படி தெரிய வருது, நம்மளுக்கு வந்து அந்த கான்ச்சில் இருக்கக்கூடிய வைப்ஸ் எந்நேரம் அந்த அலை வந்து நம்மளுக்கு அந்த சத்தம் அதில் கேட்டுகிட்டே இருக்குல்ல, தண்ணியிலே இல்லைனாலும் அந்த சத்தம் கேட்குதுல்ல, இதுக்காக வந்து நம்ம அதோடைய அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதில் வந்து புக்கும் வந்து இதோட சேர்க்குறாங்க. ஏன் அந்த புக்கும் இதோட சேர்க்குறாங்கன்னா, இந்த வைப்ஸும் இந்த பிரெத்தும் இந்த இது இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் இதை இம்ப்ரிண்ட்ஸை கொடுக்க முடியும். இதில் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அது அப்படியே நம்மளை விட்டு அதை திரும்பவும் நம்ம வந்து ஒரு ஃபைல் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு விஷயங்களோ வந்து அதோட சேர்க்கறது அவசியம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெக்கார்டடான ஒரு சில விஷயங்கள் இம்ப்ரிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அவசியம் அப்படிங்கிறதுக்காக அந்த புக்கை வந்து சொல்கிறாங்க. இல்லைன்னா நம்ம இப்போ சுவாசிக்கிறோம், அவ்வளோதான், ஸ்மெல் நல்லா இருந்துச்சு, ஸ்மெல் நல்லா இல்லை, அவ்வளோதான், வைப்ரேஷன் தான், வைப்ஸ் இருக்குது, நல்லா இருக்கா, நல்லா இல்லை, அவ்வளோதான். அது அடுத்து நம்மளுக்கு கடந்து போயிடும். அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டாக இருக்கிறதுக்கு இது இம்ப்ரிண்ட்ஸ் இருந்தால் தான் அதை வந்து ரெக்கார்டாக வந்து வைக்க முடியும். அதனால் இதையும் இதோட சேர்க்குறாங்க. இந்த புக்கு எப்படின்னா அதுக்கு
முன்னாடி வந்து ஃப்ளாராக மட்டும் இல்லை, லீஃபாக வந்தது, லீஃப்லெட்ஸு. அதுக்கப்புறம் தான் அந்த ஓலைச்சுவடி, பாம்பு அந்த இதெல்லாம் வரும்போது அந்த புக் வடிவத்துக்கு அதுக்கப்புறமா வந்துச்சு. இன்னொரு ஒரு தன்மை என்ன ஒரு குவாலிட்டி அவசியமாக தேவைப்படும் அப்படின்னா, ஸ்வோர்ட் அண்ட் ஷீல்டு. உனக்கு ஸ்வோர்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, உன்னை தற்காத்துக்கிறதுக்கு உண்டான அந்த ஷீல்டும் அவசியமாக தேவை. ஸ்வோர்டும் தேவை, ஷீல்டும் தேவை. அப்போ அது எதுக்கு அந்த வெப்பனரி தேவை? நியர உன் பக்கத்திலே இருந்து உன்னோட சண்டை போடக்கூடிய ஒரு நபர்கள் இருக்கும்போது, அவங்கள எதிர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நேரிட்டா, அவங்கள நீ எதிர்த்து தான் ஆகணும். உன்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்களுடைய அப்படி தியாகம் பண்ணுறதுக்கு உண்டான உடலும் உயிரோங்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஸ்வோர்ட் அண்ட் ஷீல்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து நம்ம ஆயுதத்துக்கு உண்டான ஒரு விஷயம்னா கூட எந்நேரமும் இதை வச்சுட்டு அலைய மாட்டாங்க. ஆனால் நம்ம தெரியாத இடம் நம்ம போயிருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு சில அட்டாக் பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, இல்லை எனிமீஸ்க்கு உண்டான ஒரு சில சூழல் வர்றதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் இருக்குது. நம்மளை வந்து எப்போவுமே காயப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம இதை உணர்ந்த பிறகு நம்ம இதை தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது அவசியம் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து உணரப்படுது. இந்த இதுக்கே ஆபத்து வரும் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் அது அவசியமாக இருக்கும்போது அது அவசியம்னா அதில் இருக்கிறது அவசியம். இது நியர் பக்கத்துலேயே இருந்து பண்ணும்போது ஸ்வோர்டை வச்சுன்னு ஷீல்டை வச்சுன்னு நம்ம எங்கேயோ இதை பண்ண முடியாது. ஆனால் அது ரொம்ப தூரத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு சில இதுவாக இருக்குது அப்படின்னும் போது போ அண்ட் ஆரோவை கண்டுபிடிச்சான். போ அண்ட் ஆரோ வந்து எய்ம் பண்ணி யார் அப்படிங்கிற அந்த குறி பார்த்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு கூட பண்ணக்கூடியது. ஸ்வோர்ட் அண்ட் ஷீல்டும் கூட எல்லாரும் உடையும் போய் போகிறவங்க வரவங்க பார்க்குறவங்க எல்லாரையும் பண்ணுறது கிடையாது. யார் நம்மளை தாக்க வராங்களோ, யார் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கான அழிவை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களோட இருக்கக்கூடிய முற்பட்டு அவங்கள தடுக்கிறதுக்கும் அவங்களோடைய இது பண்ணுறதுக்கும் தான் இது. அதே மாதிரி இதையும் வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாருக்கும் பொதுவாக அடிச்சுனே இருக்கிறது கிடையாது. போ அண்ட் ஆரோவும் டார்கெட் தான் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக எதுவோ அந்த இதை மட்டும்தான் பண்ணுவாங்க. அது ஃபாராக இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஜெக்ட் தான் அதை பண்ண முடியும். அதுக்கப்புறமா இந்த சூலம் அப்படிங்கிற இன்னொரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடச்சிச்சு. அந்த சூலத்துக்கு உண்டான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே தான் வந்து ஆணும் பெண்ணுக்கு உண்டான தன்மையை வந்து இதில் கண்டறிஞ்சான். எப்போ அந்த இது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணுக்குரிய சிந்தனைகள் வந்து அவனுக்கு வரக்கூடிய நிலைகளை வந்து அவன் உணர ஆரம்பித்த போது, அப்போ தான் ஏன்னா அவன் ஃபாராக யோசிக்க ஆரம்பித்தான் பார்த்தியா. அவன் நியராக இருக்கும் போது இருந்த என்ன அட்டாக்கோ என்ன இதுவோ அதெல்லாம் அவனுக்கு அதை அவனால் தவிர்க்க முடியும் அப்படின்ன பிறகு ஃபாரில் இருக்கக்கூடிய சில இதையும் அவனால் முற்பட்டு அதையும் தவிர்க்க முடியும் அப்படின்னதுக்கப்புறமா தூரத்தில் இருக்கும் போதே அவன் வந்து அந்த பெண்ணுடைய தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சில வலிமைகள் வந்து பெண்ணாலேயும் இருக்குது, தன்னுடைய ஒரு சிந்தனைகளில் அவங்களுடைய ஒரு பங்களிப்பும் இருக்குது அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு தருணத்தில் மெடிடேட்டிவ் லெவலில் இருக்கும்போது இதுலேயே இது பண்ணும்போது என்னன்னு சொல்கிறது இல்லை. இந்த சூலமும் வந்து ஒரு வெப்பனாக காமிச்சா கூட இது வந்து கம்பைன் ஆகுது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இது வந்து கம்பைன் ஆகுது, இப்படி தானே இருக்குது, இது வந்து ஒரே இதுவாக ஆகும். இப்படி இருக்கிறது வந்து ஒரு இதுக்கு ஆகிறதுக்கு உண்டான ஒரு ட்ரான்ஸ், அதுவே வந்து ஒரு பெரிய மெடிடேஷனுக்கு உண்டானது தான் ட்ரான்ஸுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை உணரக்கூடிய ஒரு தருவாய்கள் எல்லாம் வந்து இந்த ட்ரான்ஸ் ஆகிறதுக்கு உண்டான அந்த ஃபார்மை வந்து உணர்றோம். அந்த ஃபார்மே கூட அந்த ட்ரான்ஸில் நம்மளுக்கு இதில் தெரிய வரும். சரி, அவன் அதை பற்றி உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் தன்னுடைய பாதத்துக்கே இதெல்லாம் அதெல்லாம் அறிஞ்சவனுக்கு பாத ரக்ஷம் தேவை அப்படிங்கிறத உணர ஆரம்பித்தான். பாத ரக்ஷம் தேவைன்னும் போது சில பேர் ஆங்க்லெட் சொல்லுவாங்க, கொலுசு போடுறது, தண்டை போடுறது, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. சில பேருக்கு தான் வந்து ஷூஸும் ஸ்லிப்பர்ஸும் ஞாபகம். ஆங்க்லெட்ஸ் போடுறது ஓகே. சில பேர் வந்து வீட்டிலையே ஷூ போடுறோம், வீட்டிலே நாங்கள் ஸ்லிப்பர்ஸ் போடுறோம், அந்த பாதத்துக்கு உண்டான ஒரு சில இப்போ பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் போடுவாங்க, வீட்டுக்குள்ளே கிச்சனில் போனால் ஒரு ஸ்லிப்பர்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லை நேரம் வந்து ஒரு சில
குளிர் பிரசு இதுவாக இருந்தால் கூட ஒரு ஒரு அது ஒரு அணி, அந்த காலுக்கு உண்டான ஒரு அணிகலனா போடுறதா இருந்தால் ஆங்க்லெட்டாக போடுவாங்க. தண்டே போடுறதில்ல. நிறைய பையனுங்க வந்து கருப்பு கலர் கயிறு தான் கட்டிக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல நீ கருப்பு கயிறை ஒரு காலில் கட்டினனா, நீ எங்கேயாவது வாரின்னு விழுந்தா கூட எந்த பக்கத்தில் உனக்கு வந்து இது மூலயமா உதவின்னு நீ நினச்சிருந்தியோ, உனக்கு ஏற்படுற நஷ்டம் அவங்களுக்கும் அந்த பங்களிப்புன்னு தாராளமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆக்சுவலாக அது ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஷூஸை ஒழுங்காகவே போடலாம். உனக்கு 2 பாதம் தானே இருக்குது. அந்த 2 பாதத்துக்கும் நீ வந்து ஷூஸை ஒழுங்காக போட முடியாதா? ஸ்லிப்பர்ஸ் போடுறேன்னா ஒரு ஸ்லிப்பர்ஸ் இப்படி போட்டு ஒரு ஸ்லிப்பர் இப்படியே போடுவீங்க. ஒரு ஸ்லிப்பர் போட்டு இன்னொரு ஸ்லிப்பர் அதே மாதிரி தான் போடணும். இந்த இந்த எட்டுக்குண்டான ஒரு இது வந்து நேர்த்தியாக தான் இருக்கணும். எப்போவுமே நேராக தான் இருக்கணும். நீ ஒரு கால் இப்படி கூனிக்கிட்டு இன்னொரு கால் இப்படி மேலே தூக்கின்னு இதெல்லாம் நீ பண்ணுற சேஷ்டைங்களுக்கெல்லாம் அது குரங்குக்கு உண்டான ஒரு சமானமாக தான் இருக்கும். அந்த அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே வைக்கும் போதும் 2ம் சேர்ந்து தான் வைக்கணும். இது 2மே சேர்ந்து தான் வைக்கணும். இந்த 2மே சேர்ந்து தான் இருக்கணும். இல்லைன்னா வந்து இது சரியாக இருக்காது. ஓகேவா? அதனால தான் அது வந்து ரக்ஷம்னும் போது ப்ரொடெக்ஷன் உண்டான ஒரு இதுவாக நம்ம சொல்கிறோம். இந்த பாதத்தில் தான் இந்த சோல் அப்படிங்கிறது சொல்கிறோம்ல, இந்த சோலே இருக்குது, சோல்ஃபுல். அப்போ இந்த சோல் வந்து 2ம் சேர்ந்து தான் இருக்குது, சேர்ந்து தான் அப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். ஓகேவா? இது கூட சரியாக மூடி யாரையும் உள்ள விடாதீங்க அப்படின்ட்டு இதை மூடுவாங்க. சில பேர் கொஞ்சம் காற்று வரட்டும் திறந்து விடுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, இதெல்லாம் பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு லயனுக்கு உண்டான ஒரு ராஜா. இது லயனஸோ ஓகேவா? இந்த என்னென்னா ஆய்வுக்கு உண்டான ஒரு திறன் வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இங்கே ஆய்வு, ஆமாம், ஆயர். ஓகேவா? இதை வந்து இந்த விவரங்கள் எல்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல, இந்த விவரங்கள் எல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு அவசியமானதாக இருக்குது அப்படின்னு. அப்போது ராவனுக்கு காட்டுக்கு போனால் எங்கே போனால் என்ன, ராவணனுக்கு 10 தலை தான் இருந்துச்சு அப்படின்னா 10 தலைக்கு உண்டான செயல்திறனுக்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ராவணன் வந்து அவன் ஆற மாட்டான். அவன் தலை வந்து ஹெட் வெயிட்டாக இருக்காது. அவனுக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அப்போது அவனுடைய கவர்னிங் பாடியும் வந்து நல்ல ஒரு செயல்திறனோட நல்லா இருக்கும். ஓகேவா? அப்படி தான் வந்து 2மே ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. வெறும் ஆண் இல்லைன்னா வெறும் பெண் அப்படின்னு பார்க்குறது. சூர்பனகை என்ன ஆனான்னு கேட்டிங்கன்னா, சூர்பனகை வந்து இதெல்லாம் இருக்குதா அவளுக்குங்கிறதே தெரில. ஓகேவா? இட்ஸ் அ மேன், இட்ஸ் அ ஹியூமன். அனுமனில் இவ்வளோதான் வந்து அனுமானம் கொடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த சூர்பனகை பார்த்துட்டு திரும்ப வந்துச்சா என்னான்ட்டு தெரில, இல்லை ராவணன் தான் தூக்கிட்டு திரும்பவும் வந்தானாங்கிறது தெரில. நான் என்ன நினைக்கிறேன், இந்த சூர்பனகை வந்து சீதா உட்காந்துருக்கும் போது மரத்துலேருந்து மோதிரம் கொடுத்தாங்களே, அந்த மாதிரி மோதிரம் கொடுக்கறதுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த மோதிரம் தான் கொடுக்கறதுக்கு வந்தேன், கடைசியில் இந்த அரக்கிங்கெல்லாம் இருக்கிறத பார்த்து எனக்கே பயமாக இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த மோதிரத்தை அப்படியே அவங்கக்கிட்ட போட்டு அப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு போயிருந்துருப்பாங்க.